ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் ஜாப்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்எல்சி நிறுவனத்திலிருந்து வேலை அறிவிப்பு வெளியாகிருக்குங்க. இந்த ஜாப்க்கு இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் அப்ளை பண்ணலாங்க. வாங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினி ஃபினான்ஸுக்கு தாங்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதுக்கு டோட்டலாக 56 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த என்எல்சி ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நம்பர் ஆஃப் ட்ரைனிங் ஸ்லாட்ஸை அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெய்வேலி யூனிட்ஸுக்கு மட்டும் 17 வேகன்சி இருக்குது. கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு 10 வேகன்சி இருக்குங்க. பார்சிங் சாருக்கு 3 வேகன்சி இருக்குங்க. என்டிபிஎல் டியூட்டி கோரினுக்கு 6 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்யூபிபிஎல் கான்பூருக்கு 6 வேகன்சி இருக்குது. ரீஜினல் ஆஃபீஸ் சென்னைக்கு 2 வேகன்சி இருக்குது. அதே போல் ரீஜினல் ஆஃபீஸ் சென்னை கமர்ஷியலுக்கு 2 வேகன்சி இருக்குது. தலபீரா ப்ராஜெக்ட்க்கு 6 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சவுத் பாச்வாலா தும்காவுக்கு 2 வேகன்சி இருக்குங்க. இதுதான் டோட்டலாக 56 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்டு மந்த்லி சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு மந்த்லி சேலரியாக 22,000 தர்றதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபோட பீரியட் பார்த்திங்கன்னா 12 மந்த்து தாங்க இருக்கும். பியூர்லி நீங்கள் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணிங்களோ அந்த டேட்லேருந்து 12 மந்த்து தான் இந்த ஜாப் போஸ்டிங் உங்களுக்கு இருக்குங்க. அடுத்ததாக இதோட எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்டர்மீடியேட் எக்ஸாமினேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சிஏ கண்டக்டட் பை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் அப்படி இல்லைன்னா இன்டர்மீடியேட் எக்ஸாமினேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் சிஎம்ஏ முடித்தவங்க தாங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா யூஆர்இடபிள்யூஎஸ்க்கு 28 இயர்ஸ் இருக்கணுங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 31 வயசு இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு 33 இயர்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் செலெக்ஷன். இந்த ஜாப்க்கு உங்களை எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னா எக்ஸாம்லாம் எதுவும் வைக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த சிஏசிஎம்ஏல எந்த மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு தாங்க உங்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை. இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். www.nlcindia.in என்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கான லிங்க்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் சர்டிஃபிகேட் தேவைப்படுதுங்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனோட ஸ்கேன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கணும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் டேக்கன் ஆஃப்டர் 1/6/2024க்கு அப்புறம் எடுத்ததாக இருக்கணும் அந்த ஃபோட்டோ. ஸ்கேன்டு இமேஜ் ஆஃப் கேண்டிடேட் சிக்னேச்சர் இன் டார்க் ப்ளூ ஆர் பிளாக் இங்கில் இருக்கணும். ப்ரூஃப் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் படி இருக்கணுங்க. காப்பி ஆஃப் ஆதார் கார்டு காப்பியை கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதே போல் காப்பி ஆஃப் ஹெச்எல்சி மார்க் ஷீட்டையும் அதோட அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மோடு இணைச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ப்ராசஸிங் நோட்டிஃபைடு குவாலிஃபிகேஷன் இன்டர்மீடியேட் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் சிஏ ஆர் சிஎம்ஏ மார்க் ஷீட் இன்டர்மீடியேட் எக்ஸாமினேஷன் அதோட மார்க் ஷீட்டரும் அதோட ஆர்டர் படி வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் சைஸ் ஃபோட்டோஸ்லாம் எந்த டைப்பில் இருக்கணும். ஜேபிஇஜி பிஎன்ஜி பிடிஎஃபாக இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் பிடிஎஃப் ஆர் ஜேபிஜியாக இருக்கலாம். அது எந்த கேபியில் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 20/9/2024 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான க்ளோசிங் டேட் அண்ட் டைம் பார்த்திங்கன்னா 10/10/2024 17னா
ஈவினிங் 5 o'clock நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு எலிஜிபிளாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். உங்களோட குட் ஜாப்க்கு எங்களோட பெஸ்ட் விஷஸ். இது போல் பல கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே நம்மளோட தமிழன் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபைடாக காட்டும்.